உயிர் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் சார் இல்லைன்னா அவ்வளோதான். எங்கே பார்த்துட்டு குழந்தை நாகமாக இருந்துச்சு. சொத்தோடு எங்களுக்கு இந்த இதுதான் ஒன்று தான் எங்களுக்கு குழந்தை இதுதான் எங்களுக்கு எல்லாத்தோடு எங்களுக்கு இதுதான் முக்கியம். ஃபோட்டோ காமிச்சோன்னு எங்கள் ஒய்ஃப் அப்போ தானே ஏற்கனவே அதை பார்த்துருக்காங்களே அப்படின்னு சொன்னாங்க. வந்தான் சார், ஆனால் எத்தனை மணின்னு எனக்கு தெரியல. வரும்போது நான் அடித்தேன், கத்தி எடுத்து அடிக்கவும் ஓடிட்டான். எல்லாம் உக்காந்து பேசிகிட்டு இருந்தோம். பேசிட்டு எங்கள் சித்தப்பா இவங்கெல்லாம் தூங்கிட்டாங்க. அப்போ எங்கள் மாமியார் வந்து எங்கள் ஒய்ஃபு பால் கொடுத்துட்டு எங்கள் மாமியார்கிட்ட கொடுத்துருந்தாங்க. எங்கள் மாமியார் ஏதோ அப்படியே தூக்கத்தில் நான் கூட பின்னுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. தூங்கினப்போ நானும் என்னோட எங்கள் மாமியாரை பார்த்துப்பாங்கன்னு நினச்சிட்டு அப்படியே அசால்ட்டாக தூங்கிட்டேன். தூங்கினப்பறம் அப்பயே நாங்கள் கரெக்டாக மணி 1 மணிக்கு மேலே 1:20 பாப்பா காணோம். நாங்கள் 1:30 கெஞ்சி எல்லாமே தேடினோம். தேடிட்டு நேராக வந்தோம். போலீஸ்கார்கிட்ட சொன்னோம், இதுமாரி எங்களுக்காக எல்லாத்தையும் இதுமாரி குழந்தைய காணும், இதுமாரி கம்ப்ளைண்ட். அப்பயே நாங்கள் வந்தோடனே கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே எல்லாமே தேடினாங்க. இதுமாரி கேமராவும் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. கேமரா எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்கிறேன், நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறேன். பார்த்துட்டு இன்னும் 2 நாள் உங்கள் குழந்தை வந்துடும்னாங்க. அதேமாரி ஒரு 2 நாளில் குழந்தை வந்துச்சு. அன்றைக்கி நேற்று நைட்டு கூட அவங்க ஃபோட்டோ காமிச்சிருந்தாங்க. ஃபோட்டோ காமிச்சோன்னே எங்கள் ஒய்ஃப் அப்போ தானே ஏற்கனவே அதை பார்த்துருக்காங்களே அப்படின்னு சொன்னாங்க. அதே இல்லை 2 நாள் வந்திருக்குறாங்க. இல்லை 2 நாள் வந்திருக்காங்க. எங்கள் ஒய்ஃப் வந்து அடிச்சிருப்பாங்க மாதிரி. இது குழந்தை தூக்கு தான் வந்திருக்குறாங்க. ஆனால் எங்கள் ஒய்ஃபுக்கு தெரியல, எங்கிட்ட தான் வந்திருக்காங்கன்னு நினச்சிட்டு நாங்கள் அசால்ட்டாக இருந்துட்டோம். அதனால அதேமாரி குழந்தைய நேற்று அதுமாரி தான் 12 மணிக்கு கரெக்டாக நாங்கள் 8 மணிக்கு அந்த ஃபோட்டோ காமிச்சாங்க. எங்கள் ஒய்ஃப் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதேமாரி எங்கள் ஒய்ஃப் என்கிட்ட சொல்லிட்டாங்க. சொன்ன அப்புறம் கரெக்டாக 12 மணிக்கெல்லாம் குழந்தை எங்கள் கையில் வந்த அப்புறம் எங்களுக்கு நிம்மதியாகவும் இருந்துச்சு. அப்போ தான் நாங்கள் எல்லாம் ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டோம். அது குழந்தை இல்லாதனால எல்லாமே கஷ்டப்பட்டோம். நாங்கள் எங்களுக்காக போலீஸ் எல்லாமே கஷ்டப்பட்டாங்க. எங்களோட அவங்க தான் தெய்வம் மாரி எல்லாம் தேடினாங்க எங்களுக்காக. அவங்களுக்காக எது வேணால் செய்யலாமல் இருக்குது. ஆனால் எங்களுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அந்த குழந்தை காணாமல் போனதுலேருந்து அப்போலேருந்து தேடிட்டு தான் இருந்தாங்க. இதுமாரி பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்க. அதேமாரி நம்பிக்கையோடு இருந்தேன், சாரெலாம் காப்பாற்றுவாங்க அப்படின்னு. நாங்கள் கும்பிட்ற 2 தெய்வம் எதுவுமே உள்ள அதேமாரி தெய்வம் மாரி எங்கள் குழந்தைய காப்பாற்றி இதுமாரி சேர்த்துனாங்க எங்கிட்ட. அவங்களுக்காக ஒரு நன்றி சொல்லுகிறேன். எங்களால் முடியல, குழந்தை இல்லாமல் நாங்கள் முடியல, எல்லாம் அழுந்தோம். சார்கிட்ட வந்து எல்லாமே அழுந்தோம். குழந்தை இல்லாமல் வாழ்றதுக்கு வேஸ்ட்டுன்னு நினச்சிருந்தோம். நான் நம்பணும், சாரு மேலே நம்பணும். அதேமாரி குழந்தைய சேர்த்துனாங்க. நேற்று நைட்டு 12 மணிக்கு அதே 12 மணிக்கு வந்து சேர்த்துனாங்க. அப்போ தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் நிம்மதி கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்தது. கொஞ்சம் எங்களுக்கு எவ்வளோ அதிகமாக சொத்தோடு எங்களுக்கு இந்த இதுதான் ஒன்று தான் எங்களுக்கு குழந்தை இதுதான் எங்களுக்கு எல்லாத்தோடு எங்களுக்கு இதுதான் முக்கியம். ஆனால் எங்களுக்காக தேடினாங்க எல்லா சாருங்களும். எல்லா சாருங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். கூட பின்னுறோம். நாங்கள் வியாபாரத்துக்கு வந்தோங்க சார். வந்து ரோட்டில் படுத்துருந்தோம் சார். அசாந்து இருந்தால் குழந்தைங்க தெரியாது சார். நாங்கள் கூட பின்னு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம்ல. நைட்டு ஒரு 1:30 மணிக்கு சார் என்ன 1:05 சொன்னாங்க. வந்து குழந்தை விட்டு போயிட்டாங்க சார். சார்கிட்ட அப்போ ஓடி வந்து சொன்னோம், சார் என் குழந்தை விட்டு போயிட்டாங்க, எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுக்க சார் கெஞ்சணும். சார் வந்துடும் அழுந்தோம். என்னென்ன சார் எனக்கு கஷ்டப்படும், கண்டிப்பாக கண்டு தருமா, நீ அழுவாருமா, தைரியமான சார் சொன்னாங்க. அந்த நம்பிக்கையோட சார் எல்லாமே சும்மா சொல்லக்கூடாது, எல்லா சார் தொழுனாங்க. 5 நாள் தொழுந்தோம், கண்டிப்பாக குழந்தை வரும் தைரியமான சொன்னாங்க. அந்த சார் சொன்ன மாதிரி எல்லா சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க தெய்வம். அப்படியே உயிர் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் சார் இல்லைன்னா அவ்வளோதான். ஆனால் 5 பேரால தெய்வங்க. எங்களுக்கு உயிர் படமா இருந்துச்சுங்க. எதுவுமே சாப்பிட தோணலை. எங்கே பார்த்துட்டு குழந்தை நாகமாக இருந்துச்சு.
சாருங்களை பார்த்தா தொழுவுறாங்க, அங்கங்க சாலுங்க தொழுவுறாங்க. சாருங்களை பார்க்க ரொம்ப கஷ்டப்படுச்சு, எங்களுக்காக சொல்ல கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நினைச்சேன் சார். ரொம்ப சந்தோஷமா சார் நைட்டோட 12 மணிக்கு சொல்லவும் ஓடி ஓடி சாரிட்டு காலப்படி கெஞ்சி குளத்து தூங்கணும்னு தோணுச்சு. ஆனா சாருக்கு தான் நன்றி சொல்லணும்ல சார், அவங்க தெய்வம். போன நேரத்துக்கு மட்டுமே ஒருத்தன் வந்தான் சார். ஆனால் எத்தனை மணின்னு எனக்கு தெரியல. வரும்போது நான் அடித்தேன், கத்தி எடுத்து அடிக்கவும் அவன் ஓடிட்டான். எதுக்கு என்ன தொட வந்தேன்னா குழந்தைய தொட வந்தேன்னா எனக்கு தெரியல. நான் கத்தி எடுத்து அடித்து ஓடிட்டான். அதுக்கப்புறம் திருப்பி வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன் இந்த அண்ணா இருக்காருல்ல, இந்த அண்ணா குழந்தை தூக்கிட்டு போயிட்டார். எனக்கு தெரியவே இல்லை என்னாச்சு ஏதாச்சும் சொல்லி பழி அடிச்சு ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். குழந்தை நல்லபடியாக ஒரு 5 நாளுக்குள்ளே கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. இதே வந்து சந்தோஷம், ரொம்ப அழுந்து கஷ்டப்பட்டேன். பாப்பா இல்லைன்னு ரொம்ப அழுவா வந்துச்சு. பாப்பா கண்டிப்பாக வந்துச்சு. சந்தோஷமா தான் இருக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.